ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா HVAC ரிலேட்டட் ஜாப்ஸ் போறவங்களுக்கு என்ன மாதிரியான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கான என்ன ஆன்சர் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இது ரிலேட்டடான வீடியோஸ் 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 6வது வீடியோ. அந்த 5 வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் மென் பை கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ ரூம். ஒரு ரூமோட கூலிங் கெப்பாசிட்டினா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன, அப்பதான் நம்ம கரெக்டான ஏர் கண்டிஷனிங் அந்த ரூமுக்கு இன்ஸ்டால் பண்ணிருக்கா இல்லையான்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதாவது இதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிமூவல் ஆஃப் ஹீட் லோட் இன் ரூம் டு அச்சீவ் ரெக்கார்ட் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி இஸ் கால்ட் கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ ரூம். அதாவது ஒரு ரூம்ல இருக்கிற ஹீட் லோட ரிமூவ் பண்றது மூலமா நமக்கு தேவையான டெம்பரேச்சரும் ஈரப்பதம், அதாவது ஹியூமிடிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா, அதுதான் கூலிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஏ ரூம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு ஹியூமன் பாடிக்கு மோஸ்ட் ஃபேவரபிள், மோஸ்ட் சூட்டடான டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 24 டிகிரி சென்டிகிரேட் தான் நம்ம சொல்லணும். அதனால தான் நம்ம மெயின்டெனன்ஸ்ல கூட ஒரு ரூமுக்கு 24 டிகிரி சென்டிகிரேட் பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிகிரி சென்டிக்கு நம்ம வைக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளவு இருக்குன்னா 55% அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வை சூசிங் ஏ கரெக்ட் சைஸ் ஏர் கண்டிஷனிங் ஃபார் ஏ ரூம் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு ரூமுக்கு கரெக்டான கெப்பாசிட்டி உள்ள ஏசியை சூஸ் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நீங்க பதில் கரெக்டா சொல்லணும். அதாவது இப்போ சப்போஸ் வி ஆர் நாட் சூசிங் கரெக்ட் சைஸ் ஏசி, நம்ம கரெக்டான சைஸ் ஏசி எல்லாம் சூஸ் பண்ணல, அது சில டைம் என்ன ஆகும், ஓவர் சைஸா இருக்கும் இன்ஸ்டால் பண்ணது. அதாவது ஓவர் கெப்பாசிட்டி உள்ள ஏசி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்போம், இல்லைன்னா அண்டர் சைஸ் கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணிருப்போம். சப்போஸ் ஸ்மாலர் சைஸ் அண்டர் சைஸ் கெப்பாசிட்டி ஏசி இன்ஸ்டால் பண்ணியிருந்ததுன்னா அது ஒரு லார்ஜர் ஏரியாவுக்கு இது என்ன ஆகும், அந்த கூலிங் கிடைக்கிறது கண்டினியூஸா ரன் பண்ண வேண்டியிருக்கும். கண்டினியூஸா ரன் ஆகும்போது என்ன ஆகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதிகமா ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கூலிங் எஃபெக்டிவ்னஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? சப்போஸ் ஓவர் சைஸ்ட் ஏர் கண்டிஷனா இருந்ததுன்னு வச்சுங்களேன், கம்ப்ரஸர் என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும், கொஞ்ச நேரத்துல கூல் ஆகும், திரும்ப ஸ்டாப் ஆகும். அடிக்கடி ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆயினே இருக்கும். ஸோ இதனால உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மா கூலிங் அந்த ரூமுக்கு கிடைக்காது அப்படின்றத நீங்க சொல்லணும். இது மாதிரி கம்ப்ரஸர் அடிக்கடி ஆன் ஆஃப் ஆச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லும் ரொம்ப அதிகமாகும். காரணம் என்னன்னா, கம்ப்ரஸர் ஒவ்வொரு முறையும் ஆன் பண்ணும்போது, ஆன் ஆகும் போது நார்மல் கரண்டோட 6 டைம்ஸ் அதிகமா எடுக்கும் ஸ்டார்டிங் கரண்ட். ஓகேங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதிகமாகும். இன்னொன்னு, கம்ப்ரஸரோட லைஃப் இதனால குறையும் அடிக்கடி ஆன் ஆஃப் ஆகிறது மூலமா. கடைசியா இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் சைஸ் எக்யூப்மெண்ட், ஓவர் சைஸ் ஏர் கண்டிஷனிங் சூஸ் பண்ணீங்கன்னா எக்யூப்மெண்ட் காஸ்ட்டும் அதிகமாகும், இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நீங்க பாயிண்ட்ஸ் சொன்னாவே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் தி தம்ப் ரூல் ஃபார் சூசிங் ஏர் கண்டிஷன் ரெக்கார்ட் ஃபார் ஏ ரூம். இந்த HVAC ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த தம்ப் ரூல் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ரூமுக்கு பாத்தீங்கன்னா என்ன ஒரு தம்ப் ரூல், ஏர் கண்டிஷன் இன்ஸ்டால் பண்றது, எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு டன் ஏசி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கான்றது டெஸ்ட் பண்றது கூட இந்த கேள்வி கேட்பாங்க. இது கால்குலேஷன்லாம் தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரு தம்ப் ரூல், அவ்வளவுதான். அதாவது இப்போ 250 இருந்து 350 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபால் சீலிங்கோட இருக்கிற பெரிய ஆஃபீஸ் ஏரியாவுக்கு சொல்றேன், அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 டன் ஏசியே போதும். ஓகேங்களா? வீட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 டன் ஏசி போட்டாகும். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு வச்சுங்களேன், ரெசிடென்ஷியல் பில்டிங்ல நீங்க வேலைக்கு போறீங்கன்னா அங்கேயும் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? சில பேசிக்கான விஷயங்கள் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை ஸ்டார் ரேட்டிங் ஏசி இருந்ததுன்னா அது பெட்டரான எனர்ஜி எஃபிஷியன்சி கொடுக்கும்ன்றது. ஓகேங்களா? இந்த ஃபீல்டு இருக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? சில டைம்ல பாத்தீங்கன்னா இன்வெர்டர் ஏசி போடலாமா, நான் இன்வெர்டர் ஏசி போடலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. ரெசிடென்ஷியல் ஏரியாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இல்ல ஆஃபீஸ் ஏரியா கூட சர்வர் ரூம் அது மாதிரிலாம் இருக்கும்போது, அதாவது 8 இருந்து 10 ஹவர்ஸ் தான் ஒரு நாளைக்கு ரன் ஆகுது ஏசி யூசேஜ் இருக்குன்னா, அப்போ நீங்க 3 ஸ்டார் ரேட்டட் ஏசியை சூஸ் பண்ணலாம். நான் இன்வெர்டர் ஏசி எப்ப சூஸ் பண்ணனா, கண்டினியூஸா ரன் ஆகும்ல சர்வர், இது மாதிரி ஏரியாலாம் 15 to 20 ஹவர்ஸ் பெர் டே கண்டிப்பா ரன் ஆகுது அப்படின்னா, அது மாதிரி ஏரியால நீங்க 5 ஸ்டார் ரேட்டட் உள்ள ஏசியை, அதாவது இன்வெர்டர் ஏசியை நீங்க போடணும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களுக்காக நான் ஜஸ்ட் சொல்றேன். ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, why do we measure air conditioning capacity in tons? தம்ப் ரூல் தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பக்கம். இன்னொரு கேள்வி என்ன, ஏர் கண்டிஷனிங் கெப்பாசிட்டியை ஏன் டன்னேஜ்ல நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்ல ரெடியா இருக்கும். அதாவது டன் இன் ரெஃப்ரிஜரேஷன் நார்மலி டினோட்டட் இன் டிஆர். அதாவது டிஆர்ன்றது டன்னேஜ் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் தான் டிஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அப்போ இந்த 1 டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் கூலிங் ஒப்டெயின்ட் பை மெல்டிங் 1 டன் ஆஃப் ஐஸ் இன் 1 டே.
அதாவது ஒரு நாள்ல 1 டன் ஐசி மெல்ட் பண்றது மூலமா நம்மளுக்கு ஒரு கூலிங் கிடைக்குது இல்ல, அந்த அமௌண்ட் ஆஃப் கூலிங் தான் இது வந்து 1 டன் ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது புரிஞ்சுக்கினாவே போதும், இந்த பதில் சொன்னாவே போதும். அதாவது 1 டன் ஐசிய 24 மணி நேரம் டைம் பீரியட்ல மெல்ட் பண்றதுக்கு 2,86,000 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா, பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் அது வந்து ஒரு ஹீட் எனர்ஜி. ஓகேங்களா, அவ்வளவு ஹீட் எனர்ஜி தேவைப்படுது. இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ? 12,000 BTU. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து டன்னேஜ் ஏசியை வந்து நீங்க வந்து சூஸ் பண்றீங்க. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஏசியோட கெப்பாசிட்டியை சூஸ் பண்றாங்க. அதாவது ஒரு ரெஃப்ரிஜரேஷன் டன் ஆர்டி, ரெஃப்ரிஜரேஷன் டன் வந்து ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டன் ஏசி வந்து 12,000 BTU ஹீட்டை வந்து 1 ஹவருக்கு வந்து இந்த ரூம்ல வந்து ரிமூவ் பண்ணுது. ஓகேங்களா, இது வந்து ஞாபகம் வச்சுக்கினாவே போதும். ஓகே, அடுத்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்னா என்ன அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா இந்த டன்னேஜ் வந்து மெஷர்ட் இன் BTU. ஓகேங்களா, இந்த ரெஃப்ரிஜரேஷன் டன் வந்து பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ல தான் மெஷர் பண்ணுவாங்கிறது நம்ம ஏற்கனவே போன கேள்வி கூட பார்த்தோம். ஸோ அது எதை குறிக்குது அப்படின்னா, யூனிட் ஆஃப் ஹீட் யூஸ் டு கிளாசிஃபை தி கெப்பாசிட்டி ஆஃப் எ கூலிங் ஆர் ஹீட்டிங் அப்ளையன்ஸ். அதாவது அது எதை குறிக்குது? ஒரு அப்ளையன்ஸ், ஒரு எக்யூப்மெண்ட்டோட கூலிங் கெப்பாசிட்டி இல்லைன்னா ஹீட்டிங் கெப்பாசிட்டியை கிளாசிஃபை பண்றதுக்கு இது வந்து இந்த யூனிட் ஆஃப் ஹீட் வந்து தேவைப்படுது. அந்த யூனிட் ஆஃப் ஹீட்ன்றது பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட். ஓகேங்களா, அதாவது கெப்பாசிட்டி, கூலிங் கெப்பாசிட்டியை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம சுருக்கமா சொல்லலாம். சரி, அப்போ 1 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அதுக்கான டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, it is the amount of heat energy required to raise 1 pound of water temperature by 1 degree Fahrenheit. அதாவது 1 pound of water temperature 1 degree Fahrenheitக்கு ரைஸ் பண்றதுக்கு தேவைப்படுற அந்த ஹீட் எனர்ஜியை தான் இது வந்து 1 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ஸோ இதை சொன்னா போதும். இந்த கால்குலேஷனுக்குலாம் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 BT ஈக்குவல் டு 1055 ஜூல்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 0.293 வாட் ஹவர் அப்படின்னு சொல்லலாம். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த HVAC ஃபீல்ட்ல இருக்கவங்க தெரியும், கால்குலேஷன் வந்து பாத்தீங்கன்னா 1 வாட் வந்து எடுத்துப்பாங்க. கால்குலேஷன் 1 வாட் ஈக்குவல் டு 3.412 BTU பெர் ஹவர் அப்படின்றத இந்த HVAC கால்குலேஷனுக்கு, சில்லர் வாட்டர் கன்சம்ஷன் கால்குலேஷனுக்குலாம் இது எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, how many tons of air conditioning is required for a room? இந்த கேள்வி வந்து பேசிக்கா HVAC ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி தான். இன்டர்வியூல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ரூம் சைஸ் சொல்லிட்டு நீங்க வந்து ஏர் கண்டிஷனிங் சூஸ் பண்ணா என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க, அதோட கெப்பாசிட்டி எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக் ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் ஹீட் நீடட் டு ரிமூவ் ஃப்ரம் எ ரூம் டு செலக்ட் தி ரைட் சைஸ் ஆஃப் ஏசி. ஒரு ரூமுக்கு ஏர் கண்டிஷனிங் சூஸ் பண்ணாவே அந்த ரூம்ல இருக்கிற ஹீட்டை வந்து ரிமூவ் பண்றதுக்கு தேவையான ஏர் கண்டிஷனிங் சைஸை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஹீட் ரிமூவல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் என்னென்ன மாதிரிலாம் ஹீட் இருக்கும் அந்த ரூம்ல அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி சீலிங் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், எவ்வளவு ஹைட் இருக்கு சீலிங் ஹைட்டு. அப்புறம் அந்த ரூம்ல எத்தனை பேர் ஸ்டே பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஹவு வெல் தி ரூம் இஸ் இன்சுலேட்டட் சச் அஸ் ஃப்ளோரிங், கிளாஸ் அண்ட் அதர் ஓப்பனிங்ஸ். ஸோ ஃப்ளோரிங் எப்படி இருக்கு, கிளாஸ் இன்சுலேஷன் பக்காவா இருக்கா, இல்ல ஏதாவது வேற ஏதாவது ஓப்பனிங் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரூம் எந்த பக்கம் லொக்கேட் ஆயிருக்கு, அதாவது சூரியன் உதிக்கிற பக்கம் வந்து ரூம் இருந்ததுன்னா அப்போ ஹீட் எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அதையும் பார்க்கணும். அப்புறம் ஹவு மச் ஹீட் வில் பி எமிட்டட் இன் தி ரூம். அதாவது சப்போஸ் கிச்சன் ஏரியா, பெட்ரூம்னா அதுக்கு தனியா வந்து இருக்கும். கிச்சன் ஏரியானா, ஃபுட் கோர்ட் ஏரியானா கண்டிப்பா இன்னும் ஹீட் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அப்போ நீங்க கெப்பாசிட்டி இன்னும் அதிகமாக சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் அட் விச் ஃப்ளோர் த ரூம் இஸ் லொக்கேட்டட், இஸ் தேர் எனி ஃப்ளோர் அபோவ் தி ரூம். சப்போஸ் ஃப்ளோர் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஹீட் அந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகாது. ஸோ அப்போ கொஞ்சம் குறையும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கால்குலேஷன் எடுத்துக்கணும். ஓகே, இந்த டேப்லர் காலம் பாருங்க, இது வந்து ஒரு பேஸ் கால்குலேஷனுக்கு வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதை மீறி நீங்க ஏரியா பேஸ் பண்ணி, லொகேஷன் பேஸ் பண்ணி அடிஷனல் நீங்க கெப்பாசிட்டியை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பேஸ் இதுன்னு வச்சுக்கலாம். நீங்க சப்போஸ் 100ல இருந்து 150 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுங்களேன், 5000 BTU பெர் ஹவர். 5000 BTU பெர் ஹவர்னா எவ்வளோ, ஒரு டன்னுக்கு 12,000. ஓகேங்களா, அப்போ இது வந்து பாதி, அரை டன் சூஸ் பண்ணா கூட போதும் அப்படின்றது பேஸ் இது. அதுக்கு மேல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கா, சன் எந்த பக்கம் வந்து உதிக்குது, அப்புறம் வந்து ஃபால் சீலிங் எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்க அடிஷனல் சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அதெல்லாம் பாயிண்ட் போட்டு நீங்க, ஆனா பேஸ் இது இருக்கணும். இந்த இதுக்கு மேலதான் நீங்க கெப்பாசிட்டி சூஸ் பண்ணணும். சில இன்டர்வியூல கொஞ்சம் டெப்தா கூட கேள்வி கேட்பாங்க, ஒரு கால்குலேஷன் கூட போட சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ ஏசி சைஸ் சாம்பிள் ரஃப் கால்குலேஷன் வந்து போட சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரூமோட
ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுவாங்க. அதாவது லென்த், பிரெத், ஹைட் இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி ஏசி நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது சொல்லிடுவாங்க. சப்போஸ் வந்து இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கால்குலேஷன் எடுத்துங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரூம் சைஸ் வந்து 10 அடிக்கு 15 அடி. ஓகேங்க, லென்த் இன்டு பிரெத், ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 9 ஃபீட். ஸோ இதுதான் வந்து இந்த ரூம் சைஸ். இது வந்து ஒரு பெட்ரூம்னு வச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு 3 பேர் அதில் ஸ்டே பண்ண போறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஏசியை வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் தி ரூமை கண்டுபிடிக்கணும். நம்ம ஏரியா ஆஃப் தி ரூம் என்ன பார்ப்பீங்க? 10 ஃபீட் இன்டூ 15 ஃபீட் எவ்வளவு வருது? லென்த் இன்டூ பிரெத் பார்த்தீங்கன்னா 150 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஓகே, ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து நீங்க மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு HVAC டிசைன்ல வர கால்குலேஷன் தான். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதாவது இது மூலமா நீங்க வந்து எவ்வளோ பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் ஹீட் எனர்ஜி இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், உண்டாகும் இந்த ஹீட் எனர்ஜி அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுல இருந்து. ஸோ அப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்கோ அந்த ஏரியா ஸ்கொயர் ஃபீட் இன்டூ 30 போட்டிங்கன்னா உங்களுக்கு 4500 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட் ஹீட் எனர்ஜி கிடைக்குது. ஸோ இவ்வளோ ஹீட் எனர்ஜி அது கிடைக்குது. ஓகேங்களா, சப்போஸ் கிச்சன் ஏரியாவா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து இன்டூ 40 போட்டுக்க வேண்டியதுதான் எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா, ஸோ அதிகமான ஹீட் இதெல்லாம் வந்து டிசைன்ல பண்ற கால்குலேஷன் நம்ம ரொம்ப டெப்தா பார்த்தாரு. ஸோ பேசிக்கா அதெல்லாம் தெரிஞ்சுங்கன்னா நீங்க இன்டர்வியூல பதில் சொல்றது தெரியும், இல்ல வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த கால்குலேஷன் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா, ஸோ 150 இன்டூ 40 போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 6000 BTU வருது. ஸோ கிச்சன் ஏரியா இல்லாம இருந்தது அப்படின்னா 30 போட்டா போதும். மல்டிபிளிகேஷன் இன்டூ 30 BTU கண்டுபிடிக்குது. சப்போஸ் கிச்சன் ஏரியா ஃபுட் கோர்ட் ஏரியா இருந்ததுன்னா இன்டூ 40 கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6000 BTU வரும். ஓகேங்களா, மூணாவது பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி சீலிங் 8 அடி வரைக்கும் தான் இந்த கால்குலேஷன்லாங்க. ஓகேங்களா, ஸோ 8 அடிக்கு மேல போச்சுனாவே நீங்க ஒவ்வொரு அடிக்கும் வந்து ஒரு 1000 பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்டை வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, சப்போஸ் இது 4500 நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா கிச்சன் ஏரியா இல்லாத பட்சத்துல, ஏன்னா நம்ம பெட்ரூமுக்கு தான் கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா, ஸோ 4500 BTU பிளஸ் ஒரு 1000 போட்டீங்கன்னா 5500 BTU வந்து கிடைக்குது. ஓகேங்களா, ஸ்டெப் 4 வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள், அதாவது அந்த ரூம்ல எத்தனை பேர் வந்து இருக்க போறாங்க அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றது. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பர்சன்ஸ்க்கு தான். 2 பேர் இருந்தாங்கன்னா இந்த கால்குலேஷன் ஓகே. சப்போஸ் 2 பேருக்கு மேல இருக்காங்கன்னா நீங்க அடிஷனலா இன்னொரு 600 BTU ஆட் பண்ணிடணும். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 8 அடிக்கு மேல இருக்கிறதால நம்ம ஒரு 1000 BTU ஆட் பண்ணிட்டோம். அதாவது 4500 பிளஸ் 1000 ஆட் பண்ணீங்கன்னா 5500. இதுல வந்து ஸ்டெப் 4ல இப்போ 3 பேர் இந்த ஸ்டே பண்றதா கால்குலேஷன் நம்ம வந்து 3 பேருக்கு எவ்வளவுன்றத கண்டுபிடிக்க போறோம் பெட்ரூம்ல. சோ மூணாவது வேல்யூ எக்ஸ்ட்ரான்றது போது பிளஸ் ஒரு 600 ஆட் பண்ணி இது தப்பா இருக்கு. டோட்டல் BTU வந்து 4600 பிளஸ் 600 இருக்கு. ஆக்சுவலா 5000 இருக்கு. நம்ம கால்குலேட் பண்ணது எவ்வளவு? 5500. ஸோ 5500 பிளஸ் 600 போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 6100 BTU ஹவர் கிடைக்கும். ஸோ ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா ஒரு 600 BTU வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸ்டெப் 5 கன்வெர்ட் BTU டு ரெஃப்ரிஜரேஷன் டன். ஸோ ஒரு டன் ஈக்குவல் டு 12,000 BTU. ஓகேங்களா, இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுங்க. அப்போ 6100 BTU வந்து நம்மளுக்கு கால்குலேஷன்ல கிடைச்சிருக்கு. இவ்வளவு ஹீட் எனர்ஜி இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 இருந்து 0.75 டன் ஏசி வந்து தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ நம்ம மேக்ஸிமம் இதுவே சூஸ் பண்ணிக்கலாம். 0.75 டன் ஏசி வந்து இந்த ரூமுக்கு வந்து சூஸ் பண்ணா கரெக்டா இருக்குன்றத நீங்க பதில் சொன்னா போதும். ஸோ இது மாதிரி ஒரு பேசிக்கா நீங்க கால்குலேட் பண்ணி சொன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு எனர்ஜி HVAC நாலேஜ் இருக்கு அப்படின்றத இன்டர்வியூல உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்வியூ சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபைனலா வந்து சில பாயிண்ட்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணி சொல்லலாம். அதாவது சூரியன் உதிக்கிற பக்கம் வந்து ரூம் இருந்துன்னு வச்சுங்களேன், அப்போ அடிஷனல் ஹீட் எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ அதனால அப்போ வந்து நீங்க ஒரு ஏசி கெப்பாசிட்டி ஒரு 10% சூஸ் பண்ற 0.75 டன்னா அதுல ஒரு 10% ஆட் பண்ணி கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா சப்போஸ் சூரிய உதிக்கிற பக்கம் இல்லாம இருக்கு ரூமு, ஹீட் எனர்ஜி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நம்ம 10% குறைக்கிறதுக்கும் குறைச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து இந்த லொகேஷனு எப்படி இருக்கு அந்த உள்ள இருக்கிற ஹீட் எனர்ஜியை பொறுத்து தான் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கரெக்டான சைஸ் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி சேவிங் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதை சொன்னாவே போதும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கூடவே பெல் நோட்டிபிகேஷனும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.